வியூவர்ஸ், இன்னைக்கு சக்ஸஸ் ஸ்டடி ரூம்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன அட்வான்ஸ்டான அப்ளிகேஷன்ஸ் அதை எப்படி எஜுகேஷன்ல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதில் நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாட் பிடிஎஃப் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு பெரிய பிடிஎஃப் அதை படிக்கவே நம்மளால முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இதில் வந்துட்டு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ 200 பக்கம் 300 பக்கம் உள்ள பிடிஎஃப்ல வந்துட்டு நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்காக உள்ளது தான் இந்த சாட் பிடிஎஃப் அப்படிங்கிறது. இந்த பிடிஎஃப்லேருந்து நம்மளுக்கு என்ன கொஷின் வேணும், அதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இல்லை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஷமிஷன், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு அந்த பிடிஎஃப்லேருந்து தேவைப்படுது, சஜஷன்ஸ் மட்டும் வேணும், இல்லை வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த கேல்குலேஷன் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாட் பிடிஎஃப்ல வந்துட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அதை மட்டும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அப்போ அது வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம கிராப் பண்ணி எடுத்து அது மட்டுமே படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.